ரிவிட் சாஃப்ட்வேர்ல வியூஸ வந்து எப்படி ஷீட்ல பிளேஸ் பண்றது? ஷீட்ல பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து வியூஸ ரொட்டேட் பண்றது? வியூஸ ரொட்டேட் பண்ணி எப்படி ஷீட்ல பிளேஸ் பண்றது? அப்படின்னு பார்க்கலாம். நான் நம்மளோட ஆர்க்கிடெக்சர் அஜித் ஹோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுல. நான் இதுல ஒரு வியூ பிளேஸ் பண்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல வந்து பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி. பிளேஸ் பண்ணிட்டு இந்த வியூவ வந்து நான் ரொட்டேட் பண்றேன். நான் இந்த ரொட்டேட் பண்றத 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தடையும் சொல்றேன். கவனமா பாருங்க. இந்த ஷீட்ஸ்ல வச்சுக்கிட்டு இந்த வியூ போர்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆக்டிவேட் ஆகும். கிராப் வியூ அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. கிராப் வியூவ செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் கமாண்ட் கொடுங்க. RO. ஒரு பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி எவ்வளோ ரொட்டேட் பண்ணணுமோ அந்த ரொட்டேஷன் ஆங்கிள ஸ்பெசிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி வியூ வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம வந்து வியூல போய் பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் அப்படிங்கிறதுல. இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அந்த வியூ வந்து ரொட்டேட்டா இருக்குது. இந்த மாதிரி தான் ஷீட்ஸ்ல பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் கிராப் ரீஜியனை யூஸ் பண்ணி வியூவ ரொட்டேட் பண்ணி பிளேஸ் பண்றது. நான் அன்டூ பண்றேன். இந்த வியூவ எடுத்து விடுறேன். இப்போ வியூவ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பிளேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் போறேன். நம்மளோட ப்ராப்பர்ட்டீஸ்ல ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் நார்த் அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ் டேப் போகணும். இதில ப்ராஜெக்ட் லொகேஷன் அப்படின்னு பேனல் இருக்கும். இதில பொசிஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ப்ராஜெக்ட் நார்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். 90 டிகிரி கிளாக் வைஸ், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ், 180 டிகிரி இல்ல அலைன், செலக்டட் லைன் ஆர் பிளேன் அப்படின்னு கேட்கும். இதில உங்களுக்கு தேவையானதை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. நான் 90 டிகிரி கிளாக் வைஸ்ன்னு கொடுக்குறேன். ரிப்பீட் ஒரு ப்ராசஸ் பண்ணும். வியூ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும். நமக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும். ரொட்டேட் ப்ராஜெக்ட் நார்த் கமாண்ட் ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும். ஓகே கொடுங்க. இந்த மாதிரி தான் ரிவிட்ல வியூஸ வந்து ரொட்டேட் பண்றது. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஷீட்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரிவிட்ல வியூஸை ரொட்டேட் பண்ணி பிளேஸ் பண்ணுறது. இந்த வியூஸ் ரொட்டேட் பண்ணுறது ஃப்ளோர் பிளானில் ஒர்க் ஆகும், சீலிங் பிளானில் ஒர்க் ஆகும், ஸ்ட்ரக்சர் ஃப்ளோர் பிளான்லேயும் ஒர்க் ஆகும். 3D போனீங்கன்னா 3Dல இந்த மாதிரி தான் இருக்கும். 3Dல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வியூஸ் ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் நார்த் அப்படிங்கிற அந்த ஓரியன்டேஷன் பாராமீட்டர் இருக்காது. கிராப் ரீஜன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராப் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ 3Dல வந்து கிராப் ரீஜியன் எனேபிள் பண்ணா மட்டும் தான் ஒர்க் ஆகும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க, டிப்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.